பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பிந்தைய பகுதி. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பிந்தைய பகுதி. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவர் அவர் சொல்லும் போதே, இந்த சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்தும் போதே, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாயிருக்கிறவர் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அப்படியானால் அவர் திறந்த வாசலை வைத்தால் ஒருவனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. நல்ல சிறப்பான ஒரு ஆசீர்வாத வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை, அடிக்கடி நாம் பயன்படுத்துகிற வார்த்தை. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நல்ல வாக்குத்தத்தம், ஆசீர்வாதமான வார்த்தை. ஆனால் இதை சுதந்தரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இது எல்லாருக்கும் உரியதா என்று சொல்லும்போது, இந்த செக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு செக்கு நமக்கு கிடச்சிருச்சு, கையில் கிடச்சிருச்சுன்றதுனால நம்ம அதை நம்ம பேருக்கு மாற்றிக்கிட முடியாது. செக்கு யார் பேரில் இருக்குதோ அவங்க பேருக்கு தான் மாற்ற முடியும், யார் அக்கௌண்டோ அவங்களுக்கு தான் மாற்ற முடியும். அதை மாதிரி தான் வாக்கு தத்தங்களும். இது நிறைய பேருக்கு புரிகிறதில்லை. வாக்கு தத்தங்களில் முதல்ல யாருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்குது, அது ரொம்ப முக்கியம். யார் அப்படின்னு சொன்னால் என்ன பொருள்னா, எந்த தரப்பு ஜனங்கள், எந்த கூட்டமான ஜனங்கள் யார் என்பதை கவனிக்கும் போது உடனே நமக்கு என்ன செய்யலாம், அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இப்போ உதாரணத்துக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னா யாருக்கு? ஆண்டவரை தேடுறவங்களுக்கு, அவரை ஜெபிக்கிறவங்களுக்கு, அவரிடத்திலிருந்து நன்மை வேண்டும் என்று சொல்லி அவரை பயபக்தியோடு ஜெபிக்கிறவர்களுக்கு, கேட்கிறவர்களுக்கு, அவரை எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு, இப்படி ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தின் பின்னாலும் ஒரு கூட்டம், ஒரு விதமான தகுதி அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இங்கேயும் திறந்த வாசல் என்கிற நல்ல சிறப்பான ஒரு வாக்குத்தத்தம் யாருக்கு? பிலதெல்பியா சபைக்கு. 7 சபை, நான் சுருக்கமாக இதை பேசுகிறேன். 7 சபை எங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அவைகளில் பிலதெல்பியா என்கிற ஒரு சபை, பிலதெல்பியா பட்டணம், அது ஒரு சிறிய பட்டணம், ஒரு யங் சிட்டி, நோன் அஸ் எ யங் சிட்டி. ரொம்ப குறுகிய காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டு இருக்கிற பட்டணம். சரித்திரத்தின்படி பார்த்தீங்கன்னா AD 60 சம்திங்கில், BC 60 சம்திங்கில், அது 160 சம்திங்கில் அது தோற்றுவிக்கப்பட்ட பட்டணம். ஒரு 200 வருஷ காலம்தான் இது முதல் நூற்றாண்டு எழுதப்படும் போது ஆகிருக்குது. ஒரு பட்டணம் 200 ஆண்டுகள் தான் அது உருவாக்கப்பட்டே ஆயிருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ரொம்ப புதிய பட்டணம். ஒரு பாரம்பரியமான ஒரு நீண்ட கால வருடங்கள் இருக்கக்கூடிய அந்த அப்படி விதமான பட்டணங்கள் இல்லை. உதாரணத்துக்கு எபேசு ஒரு மிகப்பெரிய பட்டணம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 7 சபைகளில் எபேசு ஒரு பெரிய பட்டணம். வியாபாரத்தில், வணிகங்களில் மாத்திரமல்ல, ஜனத்தொகை, பல்வேறு கலாச்சாரங்கள், இவைகளுக்கெல்லாம் பேர் போன பட்டணம். அதை போல ஒப்பிடும்போது இது ஒரு சின்ன பட்டணம் மாத்திரமல்ல, அடிக்கடி இயற்கை சீற்றங்களும், பூகம்பங்கள், எரிமலை, அந்த என்ன சொல்கிறது, அந்த வல்கனோ வெடித்து சிதறுகிற ஆபத்துகள் இருக்கக்கூடிய பட்டணம். ஆகவே ஜனங்கள் பொதுவாக என்ன செய்வாங்க, சின்ன ஒரு குவாலிஃபிகேஷன் இதை மாத்திரம் சொல்லிட்டு நான் கடந்து போயிடுறேன். பெரும்பாலும் ஜனங்கள் பட்டணத்துக்கு வெளியே குடியிருப்பார்களாம். பெரும்பாலும் ஜனங்கள் டெம்பரரி ஷெட்ஸில் குடியிருப்பாங்க, கூடாரங்கள் அமைத்து பட்டணங்களுக்கு வெளியே. ஏன்? அடிக்கடி எர்த்குவேக், அடிக்கடி பூகம்பங்கள் வரக்கூடியது. தங்களை என்ன செய்கிறாங்க, ஒரு 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 தற்காலிக குடியிருப்பில் கடந்து போகிறவர்கள் என்கிற நிலைமையில். உள்ள பட்டணத்துக்குள்ளே பயங்கரமான மாளிகை வீடுகள் இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய நிலைமைக்காக அவங்களை காத்துக்கொள்ள என்ன செய்வாங்களாம், இப்படி வசிப்பார்களாம். இதில் எல்லாம் நிறைய அர்த்தங்கள் இருக்குது, நிறைய பார்வைகள் இருக்குது. இந்த பட்டணத்தை கர்த்தர், இந்த சபையை கர்த்தர் மிகவும் நேசித்தார். இது அந்த பிலதெல்பியா என்கிறதே சகோதர சிநேகத்துக்கு அடையாளமான பட்டணம். இதை கட்டின அந்த ஒரு ராஜா தன் சகோதரனுடைய மேலிருக்கிற அன்பின் நினைவாக அதை இந்த பேர் வச்சு பிலதெல்பியான்னு சொல்லி பேர் வச்சு அழைத்தான் என்று சொல்லியிருக்கிறது. பெரிய ஹிஸ்ட்ரி அதுக்கு பின்னால் இருக்குது. அது பைபிள் ஸ்டடி மாதிரி நீண்ட நேரங்களில் நல்ல மணிக்கணக்காக பேசலாம். இப்போது நான் ஒரு சுருக்கமாக இவைகள் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
7 சபையில் 2 சபை மாத்திரம்தான், சிமிர்னாவும் இந்த பிலதெல்பியாவும் மட்டும்தான் ஆண்டவர் கடிந்து கொள்ளாத சபைகள். குற்றங்கள் காணப்படாத, ஆண்டவருடைய அந்த அந்த சீர்திருத்தலும் சீர்படுத்துதலும் கடிந்து கொள்ளுதலும் இல்லாத சபை. நிச்சயமாய் ஒரு பிரியமான சபை. இந்த சபைக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்ப இந்த சபையினுடைய செய்தி தான் என்ன, என்னெல்லாம் கர்த்தர் இந்த சபையோடு அவர் வெளிப்படுத்தி சொல்லுகிறார். நான் சுருக்கமாக இதில் ஒரு 4 காரியத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், 7ஆம் வசனம் வாசியுங்களேன். சரி, இட் இஸ் த மெசேஜ் டு த ஏஞ்சல் ஆஃப் ஆர் மெசஞ்சர் ஆஃப் பிலதெல்பியா. ஓகே, இது பிலதெல்பியாவினுடைய தூதனுக்கு எழுதப்பட்ட செய்தி. 8ஆம் வசனம் வாசிங்கள். அந்த செய்தி என்ன? முதல் செய்தி, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அடுத்தது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்கவில்லை, என் வசனத்தை கைக்கொண்டாய், ஆகவே திறந்த வாசல் உனக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்து, ஐ நோ யுவர் டீட்ஸ், ஐ நோ யுவர் டீட்ஸ். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்முடைய எல்லாருடைய செயல்பாடுகளையும், நம்முடைய நோக்கங்களை, நம்முடைய பார்வைகளை, நம்முடைய திட்டங்களை, நாம் செயல்முறைப்படுத்துகிற எல்லா செயல்களையும் கவனித்து கொண்டே இருக்கிற தேவன். பரலோகம் எப்பொழுதுமே எல்லாவற்றையும் பார்க்கிறது மாத்திரமல்ல, பதிவு செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட், எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட். இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா, இந்த பரலோகத்தின் கேமராவுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்த பரலோகத்தின் கேமராவுக்கு பேச்சும் வார்த்தையும் காட்சியும் மட்டும் ரெக்கார்ட் ஆகாது, மோட்டிவ்ஸும் மோட்டோவும் ரெக்கார்ட் ஆகும். என்ன நோக்கத்தோடு இப்போ நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது என் சிந்தையில் என்ன நோக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது, எதை சாதிக்க வேண்டும் என்று நான் நினைத்து இதை செய்து கொண்டிருக்கிறேன், அது உங்களுக்கு தெரியாது. பரலோகத்தினுடைய ரெக்கார்டில் அதுவும் பதியும். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம நிறைய நேரங்களில் வஞ்சிக்கப்படுகிறோம். எதனால்? என்ன செயல் நாம் அங்கே பார்க்கிறோமோ அதனால வஞ்சிக்கப்படுகிறோம், அதனால் வஞ்சிக்கப்படுகிறோம். என்ன அன்பானவங்க, ட்ரெயினில் யாராவது இப்படி தாங்கள் வச்சிருக்கிற பிஸ்கட்டை தருவாங்களா நம்ம சாப்பிட? ரொம்ப நல்லவங்க. இந்த அக்கா பார்த்தாலே எப்படி இருக்காங்க, ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க. அவங்க பேகுக்குள்ளேருந்து எடுத்து குனிஞ்சு கஷ்டப்பட்டு எடுத்து அவங்களுக்கு வச்சிருந்த பிஸ்கட்ஸை எனக்கு சாப்பிட கொடுத்தாங்க. நல்ல அக்கா. ஆனால் நான் என்ன செஞ்சிட்டேன், அடுத்த ஸ்டேஷன் வந்தபோது என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் நான் தூங்கிட்டேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, செயலை மாத்திரம் கவனிக்க தெரிந்த இந்த உலகத்துக்கு பின்னே இருக்கிற நோக்கங்கள், மறைந்திருக்கிற எண்ணங்களையும் பதிவு செய்யத்தக்க பரலோகத்தின் கேமரா ஒன்று இருக்கிறது. நம்முடைய தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். மறைஞ்சிடலாம் நிறைய பேருக்கு, ஆனால் பரலோகத்தின் தேவனானவர் சொல்லுவார், ஐ நோ யுவர் டீட்ஸ். உன் கிரியை. நீங்கள் இதை நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தன்னை இந்த சபைக்கு எப்படி வெளிப்படுத்துகிறாரா? சத்தியமுள்ளவர், பரிசுத்தமுள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர். 3 காரியத்தை சொல்றார். சத்தியமுள்ளவர், பரிசுத்தமுள்ளவர், அடுத்தது அதிகாரமுடையவர். திறவுகோல் அதிகாரத்தை குறிக்கிறது. அதிகாரமுடையவர். பரிசுத்தம் முன்னிறுத்தப்பட வேண்டும் நம்முடைய கிரியைகளில். நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர் என்றால் ஆமாம் லெட் மீ ஹோலி, அவர் இருந்துட்டு போட்டும் பரிசுத்தராய், அப்படி சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவர் சத்தியம் உள்ளவர், நீங்களும் சத்தியத்தை பின்பற்றுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நிறைய நேரங்களில் இந்த 3வது பாட்டு மேலே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆளுகை, பவர், அதிகாரம். ஆனால் அதுக்கு முன்னால் இந்த 2 இருக்குது. பரிசுத்தம் இருக்குது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை சேரவே முடியாது, தரிசிக்க முடியாது, பிரியமாக இருக்க முடியாது.
அது ரொம்ப முக்கியமான பார்ட். அடுத்தது சத்தியத்தில் நிற்கணும். அவருடைய வசனமே சத்தியம். வசனத்தின் படியான வாழ்க்கை ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம நினச்சிக்கிறோம் செலக்டிவாக சில வசனத்தை பிடிச்சி அதுபடி இருந்தால் மட்டும் போதும்னு நினச்சிக்கிறோம். இன்னும் நமக்கு நிறைய வார்த்தைகள்லாம் இருக்குது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி பிள்ளை ஆயிட்டேன், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு, எவ்ரி திங் ஃபினிஷ்ட். நோ 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 நோ, இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இட்ஸ் ஜஸ்ட் ஓப்பன் த டோர். யூ லைட் யுவர் ஸ்டெப் ஃபர்ஸ்ட், அவ்வளோதான். உங்கள் முதல்ல அடியை வச்சுருக்கீங்க பரிசுத்த வாழ்க்கையில். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதே போல் சத்தியத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் பின்பு ஆளுகையை பார்ப்போம். அதுவும் வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அப்படின்னா நம்ம தனியாக ஆள்றது கிடையாது, அவர் கூட தான் ஆளுவோம். நிறைய வசனங்கள் இருக்குது, புதிய ஏற்பாட்டுடைய வசனங்கள் நிறைய இருக்குது. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு திறந்த வாசலை வைக்கும் முன்னால நான் காண்கிற விஷயம், உன் கிரியையை அறிந்திருக்கிறேன், உன் கிரியை அறிந்திருக்கிறேன். அதுதான் எனக்கு உனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்க தூண்டுகிறது, அல்லது என்னை இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்க தூண்டுகிறது. திறந்த வாசல் உனக்கு முன்பாக. திறந்த வாசல்னா என்ன அர்த்தம்? திறந்த வாசல்னா என்ன அர்த்தம்? நீ திட்டமிட்டது தடையில்லாமல் நடக்க, நீ விரும்புகிறவை யாரும் தடை செய்யாமல் செயல்படுத்தப்பட. நம்ம இந்த ஆலயத்துக்குள்ளே வர்றோம், இந்த வாசல் திறந்திருக்கணும். இந்த வாசல் திறக்கலைன்னு என்ன செய்ய முடியாது. நம்ம யோசித்த அந்த நோக்கம், ஒரு பட்டணத்துக்கு போகிறோம், அந்த நாட்களில் ஒரு பட்டணத்துக்கு போகிறோம், அந்த பட்டணத்து வாசல் திறக்கலைன்னா போக முடியாது, உள்ளே போக முடியாது. பட்டணத்து வாசல்கள் நார்மலாக யூத பட்டணங்களில் 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே போய் வந்துட்டா பட்டணத்தில் வெளியே குடியிருக்க வேண்டியதான், ஏதாவது கூடாரங்கள் அமைச்சு இருக்க வேண்டியதான் விடிய விடிய. திறந்த வாசல் என்று சொல்லுவது, நீ என்ன நினைத்தாயோ அது அப்படியே நடக்கும், தடையின்றி. உன்னை தடுப்பார் இல்லை என்கிற அந்த அதிகாரத்தை. அப்போ அதுக்கு முன்னால் நம்முடைய கிரியை ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய பார்வையில். எனக்கு கிரியையெல்லாம் கவலைப்படாதீங்க ஆண்டவரே, கொஞ்சம் ஆண்டவருக்கே சொல்கிறாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க ஆண்டவரே, இப்போ நான் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு இதில் ப்ரோக்ராமில் இருக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் நீங்கள் கண்டுக்காதீங்க. மற்ற மனுஷரை சொல்கிற மாதிரியே வேறு வேறு வேஷம் மாற்றி வேறு அந்த காஸ்டியூம்ஸ்லாம் மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்க வாழ்க்கை இன்னைக்கு. நம்முடைய கிரியையின் அடிப்படையில் தான் கர்த்தர் நமக்கு எந்த பலனையும் வாக்குத்தத்தங்களையும் கொடுக்கிறார். அதில் அவர் சொல்லும்போது சொல்கிற காரியம் இதுதான், உன் கிரியை அறிந்திருக்கிறேன். உனக்கு எப்படி இருந்துச்சா? கொஞ்சம்தான் பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் என்று அனுபவத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எனக்கு இது ரொம்ப ஆசீர்வாதமான செய்தி. ஹல்லேலூயா. ஆமாம், உனக்கு கொஞ்சம் பலன். உங்களிடத்தில் இருக்கிற திறமை கொஞ்சம்தான், உன்னிடத்தில் இருக்கிற ஆட்கள் கொஞ்சம்தான், உன்னிடத்தில் இருக்கிற பணபலம் கொஞ்சம்தான். உன்னிடத்தில் கொஞ்ச பலன் இருந்தும் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் நாமத்தை மறுதலிக்கவில்லை. அடுத்தது வசனத்தை கை கொண்டாய். அங்க மறுபடியும் ஆண்டவர் அதை வலியுறுத்துற இடமெல்லாம் தான், என்னுடைய வசனத்தை கை கொள்ளுவதில் தான் அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த அளவிற்கு தனி மனித வாழ்க்கையில் வசனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை வாழ்க்கையாய் மாறுகிறது, அதை காணதான் அவருக்கு பிரியம். அந்த தெளிவா சொன்னார், ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான், நானும் என் பிதாவும் அவனோடு வந்து. எப்படி சம்மர் ஹாலிடேக்கு நிறைய விருந்தாளிகள் வர்றாங்கல்ல, சேர்ந்து குடும்பமாக நாங்கள் ஓலா கார் புக் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் தங்கி இருந்து விட்டு பார்க்க வேண்டிய எல்லா இடமும் பார்த்து விட்டு போவோம். அத மாதிரி ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன், நானும் பிதாவும் அவனிடத்தில் வந்து அவனோடு we will settle him, we will dwelling among him. நாங்கள் அவனோடு வசித்துக் கொண்டிருப்போம், நாங்கள் அவனோடு வாசம் பண்ணுவோம். it is not just visit. அது ஒரு 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 தமிழ் தான் தெரியல, சரியாக வரமாட்டேங்குது. இது ஒரு விசிட் இல்லை, விசிட் அடிச்சுட்டு போகிறதில்ல, அதான் தமிழ்.
விசிட் அடிச்சுட்டு போகிறதில்ல, வந்தோம் பார்த்தோம் டக்குன்னு போயிடுறோம், அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நாங்கள் அவனோடு வாசம் பண்ணுவோம். we will dwell among him. நான் வாசம் பண்ணுவோம், தங்கி இருப்போம். எது தங்க வைக்குதுங்க? எது தங்க வைக்குது அவங்கள? இங்கே கவனிங்க, எது தங்க வைக்குது? கேள்வி கேட்கும் போது கேட்டால் தானே பதில் சொல்ல முடியும். எது தங்க வைக்குது சொல்லுங்க? இவ்வளோங்க, வசனம் தான் தங்க வைக்குது. அல்லேலூயா. ஆமாம், அந்த வசனத்தை கை கொண்டீங்கன்னா அவருக்கு பிரியமாக இருக்கும். என் வசனத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தத்தனைகளை கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன், நான் அங்கே வாசம் பண்ணுவேன். வசனத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை, ஒரு குடும்பத்தை மதுரையில கண்டுபிடிச்சிருக்கேன், நான் அங்கே வாசம் பண்ணுவேன். இதுதான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிற வசனத்தின்படியான செய்தி. உங்கள் மத்தியிலே வசிப்பேன். கொஞ்சம் பலன் இருந்தும் அந்த பலனை வசனத்தின்படி செய்வதற்கு பயன்படுத்துதல், வசனத்தின்படி வாழ்வதற்கு பயன்படுத்துதல். மறுதலிக்கவில்லை. இன்னைக்கு மறுதலிப்புகள்னா என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை அப்படியே இடத்திற்கு தகுந்தாற்போல் மாற்றப்படும். பரிசுத்த பழக்கம் இடத்துக்கு தகுந்தாற்போல் மாற்றப்படும். பேச்சுக்கள் இடத்திற்கு தகுந்தாற்போல் மாற்றப்படும். நடவடிக்கைகள் இடத்துக்கு தகுந்தாற்போல் மாற்றப்படும். அங்க எல்லாமே யூதாஸ் காரியத்தை விட ரொம்ப மோசமா நம்ம இயேசுவை மறுதலிச்சுக்கிட்டு இருக்கோம், அல்லது பேதுருவை விட அதிகமான முறையில் நாம் மறுதலிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் என் வாலிப வயதில் நினச்சிருக்கேன், ஒரு சில நேரங்களில் அதை ஆரம்ப நாட்கள் அப்படி நினச்சிருக்கேன். பைபிளை இப்படி வெளியே தெரிகிற மாதிரி கொண்டு போக சங்கடப்பட்டிருக்கேன். ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுவேன், ஊழியத்துக்கெல்லாம் ஒப்பு கொடுத்துருக்கேன், பயங்கர ஃபயராக மற்றதெல்லாம் நடக்கும். ஆனால் பைபிளை வெளியே தெரிகிற மாதிரி சைக்கிளில் வச்சு கொண்டு போகிறதுக்கு சங்கடமாக இருக்கும். அதுக்கு மறைவாக ஏதாவது ஒரு பேக்கோ அல்லது எதையாவது ஒன்றோ அப்படி எனக்கு சில நாட்கள் அது ஞாபகத்துக்கு வருது. சில நேரத்தில் நம்ம தேவனுடைய பிள்ளைகள்ன்றதை காட்டவே சங்கடப்படுற, மாற்றி நடந்துக்கிற விரும்பாத இடங்கள், மறுதலிப்பின் இடங்கள், மறுதலிப்பின் இடங்கள், கற்ற சத்தியத்தை மறுதலித்து சொல்லுவது, அதை போல் நடந்துக்கிடுவது நிறையா இருக்குது, நிறையா இருக்குது. அது நமக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். இந்த செய்தியில் கேட்கும்போது ஆவியானவர் அங்கே வேறு செய்தியை சொல்லுவார், உணர்த்துவார். நமக்கு எந்தெந்த ஸ்பாட்டோ அதை உணர்த்திட்டு இருப்பார். நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அவர் உணர்த்துற சொல்கிற மேலோட்டமாக தான், பொதுவாக தான் பேச முடியும். ஆவியானவர் தான் அந்த பர்சனல் மினிஸ்ட்ரியை பண்ணிகிட்டு இருப்பார். வசனத்தின்படி வாழ்கிற கொஞ்சம் பலன் இருந்தாலும், இதுக்கு எவ்வளோ பலன்லாம் தேவையில்லை. நான் அடிக்கடி யோசிக்கும்போது, ஒரு கொஞ்சம் பேர் உள்ள ஒரு சின்ன சர்ச், லெட் இட் பி, நோ ப்ராப்ளம், இருந்துட்டு போட்டோம். ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் அந்த கொஞ்சம் பலன் இருக்கிற, பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சத்தை நிறைய பயன்படுத்தியிருக்கார். கொஞ்சத்தை நிறைய பேர், 5 அப்பம் 2 மீன் கொஞ்சம் சைஸ் தான், ஒரு சின்ன பையனுடைய சாப்பாடு தான். எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்களாம்? ஆண்டவருக்கு மேட்ரே இல்லை. 5000 பேர் சாப்பிட்டு இப்படிலாம் நான் விட மாட்டேன். 5000 பேர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆமாம், ஏப்பம் விட்டாங்க, திருப்தி அடைந்தார்கள். 5000 பேர் சாப்பிட்டு எத்தனை 5 அப்போ 2 மீன். என்னங்க அப்படி துணுக்காக கொடுத்தா 5000 எறும்புக்கு கூட கொடுக்க முடியாதுங்க. 5000 எறும்பு கூட சாப்பிட முடியாது. ஆனால் கொஞ்சத்தை பெருசாக்குற, நிறைவாக்குகிற, அதுதான் அவருக்கு பிடிச்ச விஷயம். அல்லேலூயா. பெரிய பெரிய பலசாலி இருக்கும்போது குட்டி தாவீதை கொண்டு விளையாட்டு காட்டுவார். குட்டி தாவீதை பலப்படுத்தி கொஞ்சம் பயன்படுத்துவதற்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் பேர் சந்தோஷமா பயன்படுத்துவார். மீதியானியர் கூட்டம் லட்சக்கணக்கில் இருக்கு. வெறும் 300 பேரை செலக்ட் பண்ணுறாருங்க. வெறும் 300 பேரை செலக்ட் பண்ணுறாரு. கொஞ்சத்தை கொண்டு பலவான்களை வீழ்த்துவது. ஒரு நாளும் உங்களுடைய கொஞ்சத்தை வச்சு ஒரு நாள் இனி குறை சொல்லாதீங்க, கசந்து கொள்ளாதீங்க. என் காசு மாத வருமானம் சொல்லி எண்ணி பார்த்தா இவ்வளவு தானே இருக்குது, கசந்து கொள்ளாதீங்க. கொஞ்சம் தானே எனக்கு நாலேஜ் இருக்குது, நான் கொஞ்சம் தானே படிச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் கொஞ்சம் தானே இருக்காங்க. கொஞ்சம் ஒரு விஷயம் இல்லை, அந்த கொஞ்சத்தை வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார்.
நிறைவின் தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் சொல்றார், வானமும் பூமியும் பூமி அதன் நிறைவும் கர்த்தருடையது. இட் இஸ் மைன், எவ்ரிதிங் இஸ் மைன், என்னுடையது. உங்ககிட்ட கொஞ்சம் இருக்கா நிறைய இருக்கா, நோ ப்ராப்ளம், அதை பற்றி கவலைப்படாத. நான் உன் தேவன் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் தேவன் உன்னோடு இருக்கிறேன். நாம் பிரியமானவர்களே, இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலங்களில் நமது தேவன். இந்த கொஞ்சம் கிரியைகள் செய்கிறதான கொஞ்சம் பலன் இருந்த அந்த திருச்சபையை ஆண்டவர் பாராட்டி கொண்டு வாக்குத்தத்தமாய் சொல்கிறது தான் திறந்த வாசல். இந்த திறந்த வாசல் என்று சொல்லுவது, ஏற்கனவே நான் சொன்னேன், மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் நீங்கள் வாசிப்பீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதை விளங்கி கொள்ள முடியும். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் ஆண்டவர் சொல்லும்போது, பரலோகத்தில் உள்ளவைகள், நீங்கள் இந்த பூலோகத்தில் எதை கட்டுவீங்களோ பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், இந்த பூலோகத்தில் எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். திறவுகோலை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே இதை தியானிச்சிருக்கோம். திறவுகோல் என்பது அதிகாரத்திற்கு அடையாளமானது. திறவுகோல் என்பது அதிகாரத்திற்கு அடையாளமானது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கிறார். ரொம்ப சின்ன கூட்டம், ரொம்ப சின்ன கூட்டம். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினது சின்ன கூட்டம். துவக்கத்தில் இந்த 12 பேர் தான் என்ன செய்தாங்க, சின்சியரா பின்னால வந்தாங்க, சின்சியரா பின்பற்றி கொண்டிருந்தாங்க. இந்த கூட்டத்தை கர்த்தர் ஒரு ஸ்டேஜில் முதல்ல பேதுருவை பார்த்து சொல்றாரு, அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன்னாரு. 16ஆம் அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், அடுத்து 18ஆம் அதிகாரம் 18-19 எல்லா சீஷர்களுக்குமே பொதுவாக சொல்றார், அந்த அதிகாரத்தை திறவுகோலை உங்களுக்கு கொடுக்கிறேன். இது என்ன அதிகாரம், இது என்ன திறவுகோல்? கட்டுகிற அதிகாரம், கட்டவிழ்க்கிற அதிகாரம். இதுக்கு சரியான விளக்கம் என்று சொல்லுவோம் என்று சொன்னால், ஆசீர்வதிக்கிற அதிகாரம், சபித்து விடுகிற அதிகாரம். இது வேத போதனை செய்கிற போதகர்களுக்கு, அந்த ரபிகளுக்கு, இன்னும் பரிசேய கூட்டம் ஆகிய அந்த ரபிகளுக்கு, போதகர்களுக்கு இருந்த அதிகாரம் என்று அந்த நாட்களில் நம்பப்பட்டது. வேத போதனை, வேதத்தை கற்றவர், வேத போதனை செய்கிறவர், அவர் ஒரு ஆசீர்வாதத்தை சொன்னால் ஒரு மனுஷனுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும், கட்டப்பட்டதாக இருக்கும், அல்லது விருத்தி அடைகிறதா இருக்கும். அவர் ஒரு சாபத்தை சொன்னால் அந்த வாழ்வு சபிக்கப்பட்டதாய் போயிடும். ஏன்னா வசனத்தை கற்ற மனுஷன், வேத வசனத்தை பேசுகிற மனுஷன் என்று ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவர் அதற்காக தான், அதுக்கு கவுண்டர் அட்டாக்காக தான் சொல்றாரு, அவங்ககிட்ட இல்லை அந்த அதிகாரம், என்னுடைய வசனத்தை கேட்டு என்னை பின்பற்றி சீஷர்களாய் உருவாகி வருகிற உங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சு வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 16 தான் ஆண்டவர் கேட்பாரு, என்ன ஜனங்கள் சொல்கிறாங்கன்னு கேட்பார். அப்போ பேதுரு சொல்லுவார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுவார். மாம்சமும் ரத்தமும் இதை வெளிப்படுத்தவில்லை, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, பிதாவின் ஆவியானவரை இதை வெளிப்படுத்தினார். அதை தொடர்ந்து கர்த்தர் சொல்றார், இப்போ நீ அந்த இடத்துக்கு வந்துட்ட, வெளிப்பாடுகளை பெற்ற இடத்துக்கு வந்துட்ட, இப்போ நீ என்ன செய்யலாம், வசனத்தை பேசுகிற அந்த ரபிகள், போதகர்களுக்கு ஈடான அந்த ஆசீர்வதிக்கும் அதிகாரமுடையவனாய் உன்னை ஏற்படுத்துகிறேன், சபிக்கும் அதிகாரமுடையவனாய் ஏற்படுத்துகிறேன். இங்க நீ ஆசீர்வதிச்சா பரலோகத்தில் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அங்கீகரிக்கும், பரலோகமும் அங்கீகரிக்கும். அதை இங்க சபிச்சா அந்த பரலோகமும் அங்க அந்த சாபத்தை அங்கீகரிக்கும் என்கிற பொருளில் கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். ஆம், இந்த கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற இந்த வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிரைஸ் தி லார்ட், நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள். உங்கள் கொஞ்சம் பலத்தை கர்த்தருக்கென்று பயன்படுத்தும்படி ஜாக்கிரதையாக இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அதிகாரம் என்ன? வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற அதிகாரம். நல்ல வசனத்தை தெரிஞ்சவங்க ஒரு நாளும் சபிக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டாங்க. என்னை பொறுத்தவகையிலெல்லாம் நான்லாம் அதை விளங்கியிருக்கிறேன். சபிக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது, இருக்குது, ஆனாலும் பயன்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்றார், கட்டுகிறதுக்கு இடிக்க வல்ல அப்படி சொல்றாரு. அர்த்தம் என்ன? இடிக்க முடியாதுன்னு இல்லை, ஒருத்தரை சபிக்க முடியாதுன்னு இல்லை, சபிக்க முடியும் ஆனால் செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒரே வாயிலிருந்து, ஒரே மனுஷனுடைய இருதயத்திலிருந்து ஆசீர்வாதமும் சாபமும் வர முடியாது. ஒரு நீரூற்றிலிருந்து தித்திப்பான நீரும் கசப்பான தண்ணீரும் வர முடியாது. ஒன்ஸ் தித்திப்பான நீர் வந்து கொண்டிருக்கிற ஒரு நீரூற்றில் ஒரு நாள் கசப்பான நீர் அல்லது உப்பான நீர் வந்துருச்சுன்னு சொன்னால் இனிமேல் வருகிற அந்த நீரை பாதிச்சிடும்.
அந்த நீரோட்டத்தை பாதிச்சிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறவங்க, கவனமாக இருக்கிறவங்க, ஆசீர்வதிக்கும் அதிகாரத்தை பெற்ற நான் ஒருத்தரையும் மனசார சபிக்க வேண்டாம் என்பதுதான் தீர்மானமாக இருப்பாங்க. அதான் சரியான முறை. ஆகவே ஆசீர்வதிக்கும் அதிகாரம் பெற்ற தேவ பிள்ளைகள், ஆசீர்வதிக்கும் அதிகாரம் பெற்ற தேவ பிள்ளைகள், ஆசீர்வதிங்க. நம்மிடத்தில் ஜபிக்க கேட்கிறவங்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாக வைப்பார். உங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் பரலோகம் என்ன செய்யும்? நீங்கள் அந்த மத்தேயு 18:19 கவனிச்சிங்களா? இதில் தான் தொடர்ந்து சொல்கிறாரு, 2 பேர் என் நாமத்தினாலே எங்கே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறீர்களோ, வாசிங்க, ஒருமனப்பட்டு ஜெபித்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும், அது அவர்களுக்கு கிடைக்கும். ஏன்? ஆசீர்வதிக்கும் அதிகாரம் பெற்றவர்கள் ஒரு மனதோடு இணைந்து ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறார்கள், அது அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. உங்க அதிகாரத்தை தெரிஞ்சுக்கங்க, உங்களை ஸ்லாக்கியத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஏன் ஜெபம் பண்ணணும்? நீங்க ஜெபிச்சா அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. மதுரை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க இருக்கிற பட்டணத்தை, தெருவை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. காண்கிறவர்களை, போகிறவங்க, வர்றவங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்க அதிகாரம் பெற்றிருக்கிறோம். இலவசமாக பெற்றோம், இலவசமாக கொடுப்போம். நன்மையை ஜனங்கள் மேலே சொல்லுவோம். பாசிட்டிவான நன்மையான காரியங்களை சொல்லுங்க. ஒருபோதும் தேவ பிள்ளைகள் தீமையும் எதிர்மறையுமான வார்த்தைகளை பேச வேண்டாம். ஆசீர்வாதமானதை, பெற்றோர் கோபத்திலனாலும் உங்கள் பிள்ளைகள் மேலே எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. ஏன்? நம்முடைய நாவு ஆசீர்வதிக்கப்பட்ட நாவு. அது ஒரு 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 உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்குது. அங்கிருந்து ஒரு நெகட்டிவ் ஒரு வேர்டு வர வேண்டாம். இந்த எதிர்மறையான வார்த்தைகளை எந்த கோபத்திலையும் நீங்கள் மேக்சிமம் பழகி பாருங்கள், கட்டுப்படுத்தி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு கொஞ்ச நாளில் கண்ட்ரோல் ஆயிரும். நான் நிறைய அதை இடுக்கி பிடிச்சிட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாதுன்னு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். அதில் இன்னும் முழுசு ஜெயிச்சிட்டேன்னு இல்லை, ஒரு முக்கால்வாசி கடந்து வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த நெகட்டிவ்ஸ் பேசக்கூடாது, நம்ம வாயால் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம வாய் அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கிற வாய், அதிகாரம் பெற்ற வாய். நெகட்டிவை சொன்னோம்னா அது வேண்டாத பிரச்சனையை உண்டாக்கும். ஆசீர்வதிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். திறந்த வாசல் உனக்கு முன்பாக என்று சொல்லுகிற அழகான ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம் உனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 10வது வசனத்தில் கவனிப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, பிலதெல்பியாவே நான் உன்னை காப்பேன். இந்த பூச்சக்கரத்தில் எங்கும் வரப்போகிற மகா பயங்கரமான உபத்திரவத்திலிருந்து நானும் உன்னை காப்பேன். ஆக்சுவலாக இந்த எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், மகா உபத்திரவ காலம் அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் உண்டாகிற அப்படிப்பட்ட வார்த்தையை குறித்து சொல்லுகிற உண்மையான இறையியல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, டாக்டரினல் பேசிஸில் இது அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் ஏற்படப்போகிற உபத்திரவ காலத்தை குறித்து பேசுகிறது. அதான் பூச்சக்கரம் எங்கும், முழு உலகத்திலும் உபத்திரவம் இருக்கும், அதான் அதுக்கு அர்த்தம். இப்போ அங்கொன்றும் இங்கொன்றுமா ஆங்காங்கே சில உபத்திரவங்கள், பிரச்சனைகள் இருக்குது. அந்த பூச்சக்கரம் எங்கும் இருக்கிற உபத்திரவம்னு சொன்னால் பூமி முழுவதும் அந்த பெரிய ஆண்டவர் சொல்கிறார், நான் அதுக்கு உன்னை ஒப்புக்கொடாமல் அதுக்கு முன்னாலே என்ன செஞ்சிருவேன்? காத்து கொள்ளுவேன். ரகசிய வருகை என்கிறதுக்கான அந்த சப்போர்ட்டில் உள்ள ஒரு வசனம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை காப்பார். ஒரு பிலதெல்பியாவாக, சகோதர சிநேகம் நிரம்பின மனுஷியாக வாழும்போது ஆண்டவர் நம்மை காப்பார். அநேக வசனங்கள் அதற்கு. அதிலும் குறிப்பாக சொல்லுவோம்னா, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்காக பிதாவிடத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தில் அவர் அடிக்கடி அதைத்தான் சொல்கிறார். நான் ஆண்டவர் இவர்களை காத்துக்கொள்ளும். 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 15ஆம் வசனம் இவைகளெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஜெபிக்கிறார், இவங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இவங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அந்த அந்த ஜபத்தை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி ஆண்டவர்கிட்ட இது பண்ணுறாரு. அவங்க உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள நான் ஜெபம் பண்ணலை, அதுக்கு பதிலாக என்ன செய்யும்? அவங்க இந்த உலகத்திலேயே என்ன செய்யணும்? தீமை நின்று காத்துக்கொள்ளும். நம்ம ஆண்டவர் இன்னைக்கும் பூமியில் இருக்கும்போதே அவ்வளோ ஜெபம் பண்ணார்னா அவங்களுடைய பாதுகாப்புக்காக இன்னைக்கு பிதாவின் சமூகத்தில் வலது பாரிசத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. உங்களுக்காக எனக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணுவார், எவ்வளோ பரிந்து பேசுவார்.
அதை ஜபம்னு சொல்ல வேண்டாம், அவர் அங்கே நமக்காக ரெக்கமெண்டேஷன் பரிந்து பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வீக பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. ஆம் தேவ பிள்ளையே, அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். அந்த பாதுகாப்பின் சட்டைக்குள் நாம் காக்கப்பட்டவர்களாக இருப்போம். 121ஆம் சங்கீதம் அதிகமான தெய்வீக பாதுகாப்பை குறித்து பேசுகிறது. அதிகமான தெய்வீக பாதுகாப்பை குறித்து பேசுகிறார். சங்கீதக்காரன் நிறைய ஆண்டவருடைய பாதுகாப்பை அனுபவித்து அங்கே பாடுகிறான். 124ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தை கவனிப்பீர்கள் சொன்னால், 125ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை கவனிப்பீர்கள், எல்லாம் தெய்வீக பாதுகாப்பை தேவ ஜனங்களுக்கு சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போக்கையும் வரத்தையும் காப்பார், போகும்போதும் காப்பார், வரும்போதும் காப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் சேதப்படுத்தாதபடி காப்பார். ஒரு தெய்வீக காவல். ஆம், அவரை உறுதியாக பற்றி கொண்டவங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் மறுதலியாமல் தெய்வீக அந்த கிரியைக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறவர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டு. மாத்திரமல்ல, கடைசியாக ஒரு மிக முக்கியமான ஆலோசனை அங்கே அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதான் 11ஆம் வசனத்திலே வாசியுங்களேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஹோல்ட் ஃபாஸ்ட் ஆன் வாட் யூ ஹேவ். உன்னிடத்தில் இருப்பதை உறுதியாய் பற்றி கொண்டிரு. ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இதுவரை நம்ம பார்த்தது ஒரு பகுதி. இது ஒரு தனிய கடைசி அத்தியாயம். இதுதான் நம்ம வாழ்க்கையில் இனி செய்ய வேண்டியது. ஒருவேளை இது வரைக்கும் நம்ம இந்த நன்மைகளெல்லாம், சொல்லப்பட்ட நன்மைகளை அனுபவிச்சிருக்கலாம். என்ன செஞ்சிருக்கலாம்? உங்களுடைய கிரியை ஆண்டவருக்கு முன்பாக பிரியமாக இருந்திருக்கலாம். உங்களுக்கு செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்கிற திறந்த வாசல் அனுபவத்தை இதுவரைக்கும் அனுபவிச்சிருக்கலாம். அடுத்ததாக கர்த்தருடைய காவல், தெய்வீக பாதுகாப்பை இதுவரைக்கும் அனுபவிச்சிருக்கலாம். இனி இந்த 4வது பகுதி தான் இனி நாம் சந்திக்க வேண்டியது. இப்பொழுதிருந்து மிகவும் கவனமாய் செயல்படுத்த வேண்டியது என்னவென்றால், எனக்குள்ளதை நான் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அதாவது கற்ற விஷயத்தை, ஏர்ன் பண்ணினவைகளை, சம்பாதித்த ஆவிக்குரிய நன்மைகளை விடாதிருக்க காத்துக்கொள்ள வேண்டும். உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இந்த உனக்குள்ளதை பற்றி கொண்டிருன்னு சொன்னால், நம்ம பொருட்களை பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கு மாதிரி நிறைய இப்போ மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது நிறைய போலீஸ் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. அது சொன்னாங்க, சிறு குழந்தைகளை என்ன செய்யுங்க, கையிலே பிடித்து கொள்ளுங்கள். அவங்க ரொம்ப அழகாக ரிதமிக்காக அப்படி சொல்லிட்டு இருக்கேன். சிறு குழந்தை தூக்கி வச்சிருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் தூக்கி வச்சுக்கோங்க, ஜாக்கிரதையாக இருங்க, நிறைய அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க. பிடிச்சுக்கிடணும், பேகை கவனமாக கை வச்சுக்கிடணும், எல்லாம் பற்றி இருக்க வேண்டும். 50 தூரம் பாதுகாத்துட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, அங்கே பாரு இங்கே பாரு இங்கன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, வேடிக்கை பார்த்துடக்கூடாது. பிரச்சனையே அங்கே தான் வரும். இந்த அங்கே இங்கே பார்க்கறதான் பிரச்சனை. ஆதியாகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்களேன். ஆதியாகமம் 34:1. தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். உங்களுக்கு தெரியும், தீனாள்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும், தீனாள் தீட்டுப்பட்டு போனாள், தீனாள் வீணா போனாள். எதனால? இந்த மேடத்துக்கு சுற்றி பார்க்க ஆசையாயிடுச்சு, ஊர் சுற்றி பார்க்க ஆசையாயிருந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்கிறது ஊருக்கு போகிறதெல்லாம் அர்த்தம் நான் இந்த மீனிங்கில் கிடையாது. இதில் ஒரு ஆவிக்குரிய விஷயம் மறைஞ்சிருக்கு. அதை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கவனிங்க, ஒரு கூட்டம் ஜனங்கள், தகப்பன் வெளி தேசத்துக்கு போய் 20க்கும் மேற்பட்ட வருஷங்கள் இருந்து தன் சொந்த தேசத்தை சுதந்திரிக்க திரும்பி வரார். சந்தோஷமாக வரல. சம்பாரித்த எல்லா பிள்ளைகள், மனைவி, எல்லா பரிவாரங்களோடு சந்தோஷமாக ஒன்றும் வரல. பயங்கர பயம், என்ன நடக்குமோ. அங்கே ஏசாவை சந்திக்க வேண்டும். ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஓடினவர் இப்போ அடுத்து ஃபேஸ் பண்ணணும். என்ன நடக்குமோன்னு பயந்துக்கிட்டு இருக்க நேரத்தில், தகப்பனுக்கு அப்படி ஒரு பதட்டம் இருக்க நேரத்தில், இந்த மகளுக்கு என்ன காரியம்? ஊர் சுற்றி பார்க்கணும். அந்த நோக்கம்
நம்முடைய ஆவிக்குரிய ஜேர்னியை கொஞ்சம் கவனிங்க. ஒரு பயங்கரமான காலத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டிய கவனத்தில் இருக்க வேண்டிய நாம் இன்றைக்கு களியாட்டுகளும் கேளிக்கைகளுக்கும் மற்ற பிற பொழுதுபோக்குகளுக்கும் செலவிடத்தக்க காலம் இல்லைங்க. இட்ஸ் நாட் ரைட் டைம் டு என்டர்டைன். ஸ்பெண்டிங் டைம் வித் வாட் எல்ஸ் வி டிசையர். நம்ம விரும்புகிற காரியத்தில் செலவிட கர்த்தருக்கு அடுத்த பணத்தை மற்ற காரியங்களுக்கு செலவிட டைம் இல்லை. இன்னைக்கு நிறைய பாருங்க, இன்வெஸ்டிங் ஆன் த ஹெவன்லி திங்ஸ், பரலோகத்தின் காரியங்கள் மேல முதலீடு செய்கிற ஞானம் குறைவா இருக்கு தேவ பிள்ளைகளுக்கு. அந்த ஞானம் இன்றைக்கு குறைவா இருக்கு. வசனம் தெளிவா சொல்லுது, இங்க பூச்சி துரு, தட் மீன்ஸ் என்னன்னா பலன் இல்லாததா போயிடும் இங்க உள்ள முதலீடுகள். ஆனா ஞானவான்கள் சரியா பரலோக ராஜ்யத்தில் முதலீடு செய்வாங்க. ஞானவான்கள் பரலோக ராஜ்யத்தில் முதலீடு செய்வாங்க. இன்னைக்கு நிறையா இந்த தீனாளின் ஆவி, உனக்கு என்ன பாடாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு அப்பாவை பார்த்து அது உங்கள் பாடுப்பா, நீங்கள் போய் பெரியப்பாவை சந்திப்பீங்களோ இல்லையோ, ஏசாவை சந்திக்கிறீங்களோ இல்லையோ, சண்டை போடுவீங்களோ, என்ன நடக்குமோ, யார் அடிப்பாங்களோ, யார் உயிர் பிழைப்பாங்களோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் எனக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். அந்த குறிக்கோளை விட்டு விலகி செல்லுதல். எனக்கு திருச்சபை கடந்து போய்கிட்டு இருக்க குறிக்கோள் யோசித்து பாருங்க. ஒரு பக்கம் முழங்கால் முடங்க, ஒரு பக்கம் கதறி அழ, ஒரு பக்கம் தீமையின் மேல தீமை பெருகிக்கிட்டே வருதே ஆண்டவரே, இனி எப்படி நிலை நிற்பார்கள்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதென்றால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பார்கள்? வேதனையோடு பரிசுத்தவான்கள் கதறிக்கொண்டிருக்கும் போது இன்னொரு பக்கம் வித்தியாசமான, அதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், அதை சொல்ல வேண்டாம். நான் பொதுவாகவே இதை மாதிரி காரியங்களை அதை சொல்லுகிறதில்லை. ஒரு கூட்டம் ஜனங்களை நான் அந்த பேசி நிறுத்திட்டேன். பெயர்களை சொல்கிறதும் அல்லது அவங்களுடைய நடவடிக்கைகளை குறிப்பிட்டு சுட்டி காட்டுறதும் நிறுத்திட்டேன். நான் வேண்டாம் அது. ஆனால் மிக மிக வேதனையாக இருக்கிறது. ஜனங்கள் இன்னைக்கு அதை கிரகிக்க தெரியலை. இது என்ன காலம்? இந்த கேளிக்கைகள், இந்த ஆட்டப்பாட்டங்களுக்குரிய காலமா? பக்தி விருத்திக்குரிய செயல்கள் நடக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? People are ready to entertain. The pastors or ministers are being trained to entertain people. எப்படி அவங்கள எங்கேஜ்டா வச்சுக்கிறது, எப்படி சிரிக்க வைக்கிறது. ஒருத்தர் ஜோக்கு என்கிற முறையை எடுத்துக்கிறார், இன்னொருத்தர் ஒவ்வொரு விதமா. அது மறுபடியும் வருது பாருங்க. வேண்டான்னு நினைக்கிறேன், யாரையும் அட்டாக் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படிதான் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்டர்டெயின் பண்றதுக்கு போனோயா, நல்ல மனசார சிரிச்சோம். சிரிக்கிறதுக்கு எவ்வளோ இடம் இருக்குங்க, எவ்வளவோ காரியம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லக்கு தவற விடாதிருங்கள். தீனாளின் ஆவி, திருச்சபையே, பரிசுத்தவான்களை நீங்கள் என்ன பாரத்தில் செஞ்சுட்டு போய்கிட்டு இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் என்ன விட்டுருங்க, நான் போய் என் விருப்பமாய் ஒரு சுற்றிட்டு வரேன். அதெல்லாம் அவர் சொல்கிற காரியத்தை பாருங்க. தேசத்தின் பெண்களை பார்க்க என்ன செய்தாங்க? புறப்பட்டாள். அப்படிதான் துவங்கும். இந்த சொந்த விருப்பம் செய்ய இந்த காட்சிகள் தான் கையில் இருக்கிற விலையேற பெற்றதை தவற விட வைக்கும். உங்களுக்கு தெரியும் அவள் எவ்வளவு பெரிய விலையேற பெற்றதை தவற விட்டாள். காட்சிகள் சாத்தானும் அங்கே இங்கே அதை இதை காட்டி. இன்னொரு மனுஷன் கூட யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நீங்கள் குறிச்சிட்டு போயிங்க, வாசித்து பாருங்க. இப்போ வாசிக்க வேண்டாம். 7:21 அந்த ஆகான் என்ன செய்தானா? அந்த பொற்பாலத்தை, பாபிலோனிய சால்வைய, வெள்ளிய, இவைகளெல்லாம் கண்டு இச்சித்து எடுத்து கூடாரத்தண்டை புதைத்து வைத்தான். கூடாரத்தடியில் புதைச்சி வச்சிட்டான். அப்போல்லாம் மற்றவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? மற்றவங்கெல்லாம் சின்சியராக என்ன எரிகோவை சந்திக்க என்ன செய்யணுன்றதை கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் தான் சுதந்திரித்தல் இருக்கு, ஆண்டவர் காண்பித்த தேசம் இருக்கு. அதை சுதந்திரிக்க போறதுக்கு முன்னால யோசுவா என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் செய்வதற்கு கவனமா செவி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதே நேரத்தில் இன்னொருத்தர் என்ன செஞ்சான்? எதெல்லாம் இச்சிச்சு எடுக்கலாமோ அவர் என்ன நினைச்சிருப்பார் அந்த நேரம்? என்ன ஜனங்களோப்பா, இவ்வளவு பொண்ணு வெளியே இருக்கு, ஒரே டைம்ல லைஃப் செட்டில் ஆயிரும்,
ஒரு தடவை எடுத்து புதைச்சி வச்சுட்டோம்னா இந்த ஜனங்கள் தெரியாமல் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் எவ்வளோ சூப்பர் டைம் தெரியுமா? எம்பிடு ப்ரோக்ராம் இருக்குன்னு தெரியுமா? ஊரே அப்படி அமர்க்கலமாக திருவிழா மாதிரி இருக்கும்போது போய் ஒரு கூட்டம் ஜெபம் பண்ண 1 மணி நேரத்தை ஒப்பேத்திட்டு வரேன், 1.5 மணி நேரத்தை வேஸ்ட் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். இவன் அப்படி தான் நினச்சிருப்பான். எல்லாரும் யோசுவா சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது இவன் மாத்திரம் தனியே போய் பாபிலோனிய தடை செய்யப்பட்டதை, பாபிலோனிய சால்வையை, பொற்பாலத்தை இதெல்லாம் எடுத்து இச்சித்து அவன் எடுத்து வைத்தான். லக்கு தவிர நமக்கு சாத்தான் காட்டுறதே அதை இதை காட்டி நம்ம கையில் இருக்கிறத பறிச்சுட்டு போயிடுவோம். இது இன்னைக்கு நேற்று இல்லை, எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாலும் இதே மெத்தடு தான். பரவசப்படுத்தி அங்கே ஒரு காட்சியை காட்டி இங்கே அப்படியே உருவிட்டு போயிடுவான். என்னென்ன விலையேற பெற்ற எல்லாத்தையும் உருவிட்டு போயிடுவான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உனக்குள்ளதை பற்றி கொண்டது. நான் ஒரு வசனம் மாத்திரம், நிறைய வசனம் இருக்குது, ஒரு வசனம் மாத்திரம் நான் வாசித்து முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 20 வசனம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொள். வாசிங்களேன் அந்த வசனத்தை. 6 அதிகாரம் 20 வசனம். பிரைஸ் தி லார்ட். நீ காத்துக்கொண்டு போதும், விலகி இரு. மற்றவைகளெல்லாம், மற்ற காரியத்துக்கெல்லாம் விலகி இரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கிடணும்னா மற்றவைகளுக்கு விலகி அதில் கவனமாக இருக்கணும், அதில் கருத்தாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொள்ள, ஓ பிலதெல்பியாவே, ஓ சகோதர சிநேகம் நிரம்பிய சபையே, ஓ கொஞ்ச பலன்தான் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தாலும் கர்த்தருக்கு உண்மையாயிருக்க விரும்புகிற சபையே, சத்தியத்தில் வளரணும் என்று நினைத்திருக்கிற தெய்வ பிள்ளையே, பரிசுத்தத்தில் நான் வளரணும் என்று விரும்புகிற தெய்வ பிள்ளையே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொள். தேடி சவதரித்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து போகாமல் காத்துக்கொள்ளும் கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். Glory to God. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், பிரைஸ் தி லார்ட், இன்றைக்கும் உங்கள் மத்தியில் சேவாடி கொண்டிருக்கிறார். உங்களை திறந்த வாசல் என்கிற அதிகாரமுள்ள ஆசீர்வாத வாழ்க்கைக்குள் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, என்னை அழைத்தவர் நீர், என்னை தெரிந்து கொண்டவர் நீர், இந்த பரிசுத்த பாதையிலே ஓடி வர செய்தீர், எவ்வளவோ காரியங்களை கற்றுக் கொடுத்தீர். அவைகளை நான் ஒருபோதும் இழந்து விடாதபடி, எந்த கற்ற நிச்சயித்த காரியங்களை நான் தவற விட்டு விடாதபடி உங்கள் கிருபையினாலே அவைகளை நான் கடைசி மட்டும் காத்து கொண்டிருக்க எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, சவதரித்தவைகளை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், சேமித்தவைகளை, சேர்த்து வைத்தவைகளை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், தவற விடாமல் இருக்க, களவாடப்படாமல் இருக்க ஒரு ஜாக்கிரதை உணர்வை எனக்கு தாரும். இன்றைக்கு உலகம், மாமிசம், பிசாசு இவைகள் சுற்றி திரிகிறது. ஆமேன். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிற சாத்தானுக்கு மத்தியிலே ஸ்தோத்திரம், உலகமும் அதன் இச்சைகளும் இன்னைக்கு சுற்றி திரிகிறது, மாமிசமும் அதன் விருப்பங்களும் சுற்றி திரிகிறது. எதில் வீழ்த்தலாம் என்று சொல்லி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு தேவ பிள்ளையே. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறவர், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது என்று சொல்லி பலனோடு வருகிறார். பற்றி கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. திறந்த வாசல் உனக்கு முன்பாக. கிருபையின் இரக்கமுள்ளவரே, பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். கொஞ்ச பலன் இருந்தும் மறுதலியாத ஆண்டவரே, சத்தியத்தை ஆண்டவரே அப்படியே பின்பற்றி வசனத்தின்படி வாழ்கிற ஒரு வாஞ்சையை ஆண்டவரே சிறிய கூட்டமான எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறேன். ஆமேன். கர்த்தாவே, நாங்கள் வசனத்தை வாஞ்சையோடு பின்பற்ற, அதன்படி செய்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரை உதவி செய்யும். வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் இந்த ஆசீர்வாதமான வேளையில் எங்களை நீர்தான் கூட்டி சேர்த்தீர். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லாமல் நாங்கள் ஒருத்தர் இந்த இடத்துல வரல. ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்படி அருள் செய்தீர். இது அவங்க வாழ்க்கையில், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நன்மையை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஊழியக்காரன் வந்த ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். அவருடைய குடும்ப சூழல்கள், ஆண்டவர்களுடைய தனிப்பட்ட தேவைகள், அவருடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் தேவ சமூகத்திலே கட்டளையிடப்படுவதாக, உமது ஆசீர்வாதம் அவர்களை தொடருவதாக கிருபைக்குள் மறைத்து கொள்ளும். திறந்த வாசலை அவர்களுக்கு முன்பாக வையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.